ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். அண்மையில் கடந்த டிசம்பர் 2023 வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எத்தனை பேர் பேப்பரில் படிச்சிங்க இல்லைன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் செகண்ட் அப்பீலுக்கு போவோம் நம்ம, தெரியுங்களா? ஆனால் செகண்ட் அப்பீலுக்கு போகிற இந்த முறைகளை வந்து அந்த படிவத்தை வந்து ஒன்று நாமளே ஒரு 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 படிவத்தில் எழுதி செகண்ட் அப்பீல் போடுவோம் 19/3. அந்த மாதிரி இனிமேல் பண்ண முடியாது. தமிழ்நாடு தகவல் ஆணையம் கொடுத்துருக்குற அந்த படிவத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் அப்பீல் போடணும். அது கேட்ட விவரங்களை பூர்த்தி பண்ணிவிட்டு அதோட அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் மேல்முறையீட்டை வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் எடுத்துக்கும். இல்லைன்னா எடுத்துக்காது. 19/3 2வது மேல்முறையீடுக்கு. அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொது தகவல் அதிகாரிக்கு கேட்குறீங்க, 30 நாளில் அவர் பதில் தரணும். தரலைன்னா முதல் மேல்முறையீடு போகிறீங்க. முதல் மேல்முறையீடு போட்டுகிட்டே அந்த பொது தகவல் அதிகாரி 30 நாளைக்குள்ள உங்களுக்கு தகவல் கொடுக்காத அலைக்கழிச்சார் இல்லையா, அதுக்காக நீங்கள் அவர் மேலே ஒரு 18/1 ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கலாம். சட்டப்படி வந்து கொடுக்காதல அந்த அதிகாரி மேலே வந்து நடவடிக்கை எடுங்க. 20 பிரகாரம் பிரிவு தகவல் பிரிவு சட்ட பிரிவு 20 பிரகாரம் நடவடிக்கை எடுக்கன்னு. இந்த 18/1 கேட்கும்போது நீங்கள் வந்து தகவல் கேட்க முடியாது. வெறும் அந்த பொது தகவல் அதிகாரி மேலே அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க தான் கேட்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அந்த அப்ளிகேஷன் மேலே ஃபஸ்ட் அப்பீல் போட்டுட்டு 18/1 ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து தகவல் ஆணையத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 18/1 கொடுக்குற அந்த புகார் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு மாதிரி படிவம் ஒன்று தகவல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அந்த முறையில் தான் வந்து நீங்கள் வந்து அந்த புகாரை 18/1 புகாரை கொடுக்கணும். அதே மாதிரி தகவல் ஆணையம் ஒரு உத்தரவு போட்டுடுச்சு, அந்த உத்தரவை வந்து பொது தகவல் அதிகாரி வந்து நிறைவேற்ற மறுக்கிறார் அப்படின்னா அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸுக்கு ஒரு படிவம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த படிவத்தில் தான் வந்து நீங்கள் அந்த புகாரை நீங்கள் கொடுக்கணும். இந்த 3 படிவங்களையும் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை பயன்படுத்தி அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் தகவல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கும். அதாவது முதல் மேல்முறையீடு 18/1 பொது தகவல் அதிகாரி மேலே கொடுக்குற அந்த புகார், அப்புறம் வந்து தகவல் ஆணைய உத்தரவு அமல்படுத்தும் பொது தகவல் அதிகாரி மேலே கொடுக்குற நம்ம புகார், அதுக்கான படிவங்களை வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் வந்து அண்மையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த படிவத்தில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு 2வது மேல்முறையீடு 18/1 கீழான அந்த புகார் தமிழ்நாடு தகவல் ஆணைய உத்தரவை அமல்படுத்த மறுக்கும் பொது தகவல் மீது நடவடிக்கைக்கான அந்த மாதிரி படிவங்கள்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த படிவத்தில் கொடுக்காத எந்த விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் இந்த 6/1 கொடுக்குற விண்ணப்பத்தை நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மாதிரி கொடுக்கலாம். முதல் மேல்முறையீட்டை உங்கள் இஷ்டப்படி கொடுக்கலாம். 2வது மேல்முறையீடு மற்ற விஷயங்களை பற்றி நான் சொன்னதை இந்த ஆணையம் கொடுத்துருக்குற அந்த பதிவேட்டில் மாடல் ஃபார்ம்ஸை மட்டும் தான் நீங்கள் கொடுத்தா தான் தமிழ்நாடு தகவல் ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.